Y'all see me flying, never drop down, smoking high, I am not round, I'm not round, no denying what I got now, keep an eye out, keep it locked down. ஸோ நண்பா, இன்னைக்கு வீடியோ எதை பற்றி எப்படின்னாக்க, நம்ம 100ல் வந்துட்டு சார்ஜிங் இஷ்யூ வந்து ரொம்ப நாளாக ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருந்துச்சு. பேட்ரி கூட நம்ம வந்து பெரிய பேட்ரி தான் போட்டிருக்கோம். பெரிய பேட்ரி போட்டுமே நம்மளுக்கு வந்து அதில் சார்ஜிங் இஷ்யூ வந்து பெருசாக இருந்துகிட்டே இருந்துச்சு. ஆரணும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து டாடா ஏஸில் ஒரு பெரிய ஆரன் வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு லோடு பத்தலை. ஸோ அதுக்காக நம்ம என்ன மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவிஎஸ் ஸ்கூட்டி பெப்போடது. பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்கூட்டி பெப் ப்ளஸோடது RR யூனிட்டு 622 ரூபா ஆகுது ஒரிஜினல் ப்ரைஸு. இதை வந்து நம்ம காயில் வந்து மாற்றாமல் இருந்த ஸ்டாக் காயில்லையே நம்ம வந்து பேட்ரி ரீசார்ஜ் வோல்ட் வந்து 14 வோல்ட் வரைக்கும் கொண்டாந்துருக்கோம். நம்ம பேசிக்காக அதில் வர்றதே சார்ஜிங் வோல்ட்டே பத்தாது. 12, 13, மேக்ஸிமம் 13 தான் வரும், அதுக்கு மேலே வராது. அது வந்து அண்டர் சார்ஜ் ஆகி பேட்ரி சீக்கிரம் காலி ஆயிரும். ஸோ அப்படி ஆகாமல் இருக்க இது வந்து ஸ்கூட்டி பெப்போட RR யூனிட். இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணி இதுக்கு மாட்டியிருக்கோம். வயரிங் டயக்ராம் நான் உங்களுக்கு நோட்டில் வந்து போட்டு காட்டுறேன், சரிங்களா? ஏன்னா இப்போ வண்டியில் வந்து இது மாட்டியாச்சு. நான் வந்து இப்போ மல்டிமீட்டர் வச்சு உங்களுக்கு வோல்டேஜ் செக் பண்ணிவிட்டு ஹெட்லைட் பிரைட்னஸை உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். இப்போ வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். நான் வந்து மல்டிமீட்டர் வச்சுருக்கேன் கையில். டிசி வோல்டேஜில் வச்சுருக்கேன் செக்கிங் பண்ணுறதுக்கு. எக்ஸாஸ்ட் ஓவராக சவுண்டு கேட்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து எக்ஸாஸ்ட் அந்த அரைச்சிருக்கோம். பார்த்தீங்கன்னா டிசி வோல்டேஜில் இருக்குது. டிசி வோல்டேஜ் வந்து மைனஸ் வச்சுது 12.8 இருக்கா? பார்த்தீங்கன்னா ஒரு 2500 RPMல நமக்கு 14 வரைக்கும் வோல்டேஜ் வந்து ரீச் ஆகுது. ப்ராப்பராக 14 மேலேயும் போகல, 14 கீழேயும் போகல. இது வந்து ப்ராப்பரான சார்ஜிங் வோல்டேஜ். நமக்கு ஐடில்லே லோடு சாவி ஆனில் இருந்துமே நம்மளுக்கு வந்து 13.2 வரைக்கும் பேட்டரி வந்து நிற்கிது. இது வந்து புது பேட்டரி, ஸோ 13 வோல்டேஜ் வரைக்கும் இருக்குது. மேபி நீங்கள் பழைய பேட்டரி போட்டாலும் இந்த சார்ஜிங் வோல்டேஜுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுப்போம். அடுத்து ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து பார்த்துடலாம். ஹெட்லைட் பிரைட்னஸ் வந்து இப்போ செக் பண்ணிடுவோம். நல்ல பிரைட்னஸ். இது வந்து பார்க்கிங் பல்பு. இப்போ வந்து நம்ம ஒயரிங் ஸ்கீமேட்டிக் டயக்ராம் வந்து பார்த்துடலாம். அதாவது நம்ம RR யூனிட்டோட ஒயரிங் டயக்ராம் வந்து பார்த்துடலாம். 100க்கும் 135க்கும் ரெண்டுக்குமே வந்து டயக்ராம் வந்து போட்டு காட்டுறேன். ஸோ ஓகே, இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா 100ஓட ஸ்டாக் RR யூனிட். அண்ட் கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா RX 135 அப்புறம் GZ 3 வண்டியிலையும் இருக்கக்கூடிய ஸ்டாக் RR யூனிட். ரைட் சைடு இருக்கக்கூடிய 2 RR யூனிட்டும் நீங்கள் பார்க்க முடியும். பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் கிடையாது. நீங்கள் RX 135, RXG, RXZோட அந்த வண்டியோட RR யூனிட்லாம் எடுத்துட்டிங்கன்னா அதில் எக்ஸ்ட்ரா வந்து நம்மளுக்கு எர்த்துக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் கொடுத்துருப்பான், பிளாக் கலர். சரியா?
பிளாக் கலர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒயர் வந்து இருக்கும். நம்ம ஸ்டேட்டர் பிளேட்லேருந்து வர்றது பார்த்திங்கன்னா 2 வண்டியிலையும் சேமாக தான் வரும். ஸோ RX 100 6 வோல்ட் வண்டின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக காயில் வந்து 12 வோல்ட் கன்வெர்ட் பண்ணி தான் ஆகணும். 6 வோல்ட் வண்டியில் நான் 12 வோல்ட் ஆல்ரெடி கன்வெர்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த ஸ்கூட்டி பெப்போட 6000 யூனிட் வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஸோ அந்த பெப்போட 6000 யூனிட் பார்த்திங்கன்னா 5 ஒயர் வருது. 5 ஒயர் வந்து ஃபஸ்ட்டு வந்து எல்லோ கலரில் ஒயிட் கலர் லைன் போட்டு ஒரு ஒயர் வரும். அண்ட் தென் கிரே கலர் ஒரு ஒயர் வரும். பிளாக் கலர் ஒரு ஒயர் வரும். பிளாக்கில் வந்து ஒயிட் கோடு போட்டிருக்கும். ரெட் கலரில் பார்த்திங்கன்னா 2 ஒயர், ஒரு ஒயர் திக்காக போட்டிருப்பேன், ஒரு ஒயரில் சன்னமாக இருக்கும். திக்காக போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா பியூர் ரெட் கலரில் வரும் ஒரு ஒயரு. இன்னொரு ஒயர் பார்த்திங்கன்னா ரெட் கலரில் ஒயிட் கலர் கோட் போட்டிருக்கோம். சரிங்களா? ஸ்கூட்டி பெப்பு யூனிட்டில் வந்து இந்த மாதிரி 5 ஒயர் வந்து வரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து RX 100 135 அந்த ஸ்டாக் 6000 யூனிட் ரெண்டையும் வந்து டெலீட் பண்ணுறேன். அதாவது அது நம்மளுக்கு தேவையில்லை, அதை வந்து டெலீட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ வந்து நம்ம ஸ்டேட்டர் பிளேட்லேருந்து ஸ்கூட்டி பெப் 6000 யூனிட்டுக்கும் பேட்ரிக்கும் எப்படி லைன் கொடுக்குறது, அதே மாதிரி ஹெட்லைட்டுக்கு பைபாஸ் பண்ணி எப்படி லைன் கொடுக்குறது அப்படின்றதையும் காட்டுறேன். அவ்வளோதாங்க. இதுதான் நம்ம டயக்ராமு. கொஞ்சம் கொசம் தான் இருக்கும், ஆனால் பார்த்து உத்து கவனிச்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். அதுக்கு தனித்தனி கலர் ஒயர் போட்டு தான் காமிச்சிருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கூட்டி பெப்பு 6000 யூனிட்லேருந்து ஃபஸ்ட்டு இன்புட் கொடுக்கணும். இன்புட் ஒயர் பார்த்திங்கன்னா எல்லோ வித் ஒயிட் லைன் ஒரு ஒயர் இருக்கு இல்லையா, அதுவும் ரெட் வித் ஒயிட் லைன் இருக்கு இல்லையா, அது ரெண்டும் தான் இன்புட்டு, பாசிட்டிவ் இன்புட்டு. அதாவது நம்ம ஸ்டேட்டர் பிளேட்லேருந்து இன்புட் கொடுக்க வேண்டிய ஒயரு. பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் ஸ்டேட்டர் பிளேட்லேருந்து வர்ற ஒயிட் கலர் ஒயர்லேருந்து நம்ம எல்லோ கலர் ஒயருக்கு வந்து சப்ளை கொடுத்துருக்கோம். அண்ட் தென் ஸ்டேட்டர்லேருந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஒயர் வரும், அதை வந்து நம்ம ரெட் வித் ஒயிட் லைன் இருக்கிற ஒயரில் வந்து சப்ளை வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இன்புட்டு 2 கொடுத்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எர்த்திங். இந்த 6000 யூனிட் ஒர்க் ஆகிறதுக்கு ப்ராப்பராக எர்த்திங் கொடுக்கணும். எர்த்திங் பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பிளாக் வித் ஒயிட் லைன் இருக்கிற ஒயரை எடுத்து காமன் பாடி இடத்துல வந்து கொடுத்தாச்சு. பேட்டரியும் சேம் அதே காமன் பாடி இடத்துல தான் இருக்குது. ஸ்டேட்டரும் அதே பாடி இடத்துல தான் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா பேட்ரிக்கு சப்ளை வந்து பியூர் ரெட் கலர் ஒயர், எந்த வித கோடும் இல்லாத பியூர் ரெட் கலர் ஒயர் வந்து பேட்ரி பாசிட்டிவில் டைரெக்டாக கொடுத்தாச்சு. சரியா? மிச்சம் இருக்கிறது கிரே கலர் ஒயர் மட்டும்தான் மிச்சம் இருக்குது. கிரே கலர் ஒயர் நமக்கு ஹெட் லேம்புக்கு வந்து போக வேண்டியது. ஸோ நம்ம ஸ்டாக் 6000 யூனிட் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து நீங்கள் ஒயரிங் கிட்ட வந்து ஒரு பிளேடு போட்டு பிரிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒயரிங் கிட்ட பிரிச்சிங்கன்னா உள்ளே வந்து ஒரு எல்லோ கலரில் ரெட் கலர் ஸ்ட்ரைப் போட்ட ஒயர் ஒன்று இருக்கும். சரியா? அந்த ஒயரை வந்து நீங்கள் பைபாஸ் பண்ணணும். ஸோ காயில் சைட்லேருந்து வர்ற ஒயரை வந்து டம்மி பண்ணிவிட்டு நீங்கள் டுவர்ட்ஸ் ஹெட் லேம்பு போகிற லைனில் வந்து இந்த கிரே கலர் ஒயர் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி பண்ணிங்கன்னா தான் நமக்கு வந்து இந்த ஹெட்லைட் வந்து பிரைட்னஸ் வந்து கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டயக்ராம் உங்களுக்கு புரியலைன்னா நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தனியாக வச்சு பார்த்துக்கலாம். பொறுமையாக பண்ணுங்கள். ஒயரிங் மாற்றி கொடுத்துட்டா நிறைய இழப்புகள் ஏற்படும். ஸோ பார்த்து ஒயரிங் டயக்ராமு கவனமாக பார்த்து நீங்கள் வந்து ஒயரிங் வந்து போடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இன்றைக்கி வீடியோ முடிஞ்சது. இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் உங்களை கண்டிப்பாக சந்திக்கிறேன். டாடா, பாய் பாய்.